வெல்கம் டு பத்மாஸ் வீடியோ. இன்னைக்கு நம்ம வெங்காய தூள் பஜ்ஜி பார்க்க போகிறோம். இல்லைனா வெங்காய தூள் பக்கோடான்னு சொல்லலாம், எது வேணாலும் சொல்லலாம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். புதுசாக பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோடய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ அதுக்கு நான் பெரிய வெங்காயமாக ஒரு 3 வெங்காயம் எடுத்திருக்கேன். இதை நம்ம எப்படி கட் பண்ணணும்னா, இந்த மாதிரி நல்ல ஸ்லைசஸாக கட் பண்ணணும். நல்ல அப்படியே நைஸாக கட் பண்ணணும், மெலிசாக கட் பண்ணணும். இப்போது இந்த மாதிரி நம்ம கட் பண்ணதை நல்ல ஒன்று ஒன்றா உதுத்து விடணும். அப்போ தான் ரொம்ப நல்லா இருக்கும். இல்லைனா ஒரு மாதிரி மொத்தையாக ஆயிரும், உதிரியாக இருக்காது. பாருங்கள், இந்த மாதிரி தனித்தனியாக ஒன்று ஒன்றா வர மாதிரி நீங்கள் நம்ம கட் பண்ண உடனே இந்த மாதிரி எல்லாத்தையும் பிரித்து விடணும். நான் அந்த மாதிரி தான் எல்லாத்தையும் செஞ்சு வச்சுருக்கேன். அதனால் உங்களுக்கு எப்படி அதை செய்யணுங்கிறதுக்கு தான் நான் கொஞ்சோண்டு வெங்காயம் மட்டும் எடுத்து வச்சு உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த மாதிரி கொஞ்சம் நல்ல நைஸாக கட் பண்ணிடணும். கட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இதை நல்லா பிரித்து விட்டுருங்க ஒன்று ஒன்றா. ஸோ இந்த மாதிரி நல்லா பிரித்து விட்டுறணும். ஒத்தையாக இருக்கணும், இப்படி உதிரியாக, அப்போ தான் போட முடியும். இப்போது இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நல்லா உதுத்து போடுறது தான் ரொம்ப முக்கியம். இந்த வெங்காயத்தில் ஃபஸ்ட்டு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு கொஞ்சம் நல்லா அப்படி பெசரி விட்டுருங்க. உப்பு போட்டு நல்லா பெசரி விட்டாச்சு. ஏற்கனவே வெங்காயத்தில் ஒரு ஈரம் இருக்கும். இப்போ நம்ம உப்பு போட்டதுனால இன்னும் கொஞ்சம் நல்ல ஈரப்பதமாக ஆயிடுச்சு. நம்ம இதை தண்ணி ஊற்றக்கூடாது, தேவைப்பட்டால் தெளிக்கலாம். தண்ணி ஊற்றாமல் தான் கடலை மாவு போட்டு பிசையணும். காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் போட்டுக்கணும். கலருக்காக நான் காஷ்மீரி மிளகாத்தூளும் போடுறேன். கொஞ்சமாக மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். அப்புறம் பெருங்காயத்தூள், கொஞ்சமாக ஆப்ப சோடா, குக்கிங் சோடான்னு சொல்லுவோம்ல அது. இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுறலாம். எல்லா பக்கமும் மிக்ஸ் ஆகிற மாதிரி கொஞ்சம் நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க. இப்போ நம்ம கடலை மாவு சேர்க்கணும். கடலை மாவை நீங்கள் நிறையா அப்படியே மொத்தமாக கொட்டக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலக்கணும். ஏன்னா கடலை மாவு நிறைய இருக்கக்கூடாது. வெங்காயம் தான் நமக்கு நிறைய தெரியணும். அதனால கொஞ்சம் கொஞ்சமாக கடலை மாவு போடுங்க. அப்போ தான் தூள் வெங்காயம் சொல்கிறது நல்லா வரும். இதோடு சேர்த்து கொஞ்சம் அரிசி மாவு. இதிலே ஈரம் இருக்குது, அதனால் நம்ம தண்ணி தெளிக்கணும்னு அவசியமே இல்லை. உங்களுக்கு ஒருவேளை அப்படி ரொம்ப ஈரமே இல்லாமல் இருக்குது அப்படின்னா நீங்கள் வேணால் கொஞ்சம் தண்ணி தெளிச்சிக்கோங்க. சும்மா 1 ஸ்பூன் 1/2 ஸ்பூன் தண்ணி அப்படி தான் தெளிக்கணும். நிறைய தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா இது ஒரு போண்டா மாதிரி ஆயிரும். அப்புறம் அப்படி கொஞ்சம் சின்ன சின்ன போண்டா போடுற மாதிரி ஆயிரும், உதிரியாக கிடைக்காது. அதனால் நீங்கள் இந்த மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பெசரணும். பார்க்கும்போது உங்களுக்கு இந்த வெங்காயம் இப்படி தெரியணும். போதும் இந்த அளவுக்கு, அவ்வளோதான். இப்போ நம்ம இதை எண்ணெயில் ஃப்ரை பண்ணணும். இதில் கொஞ்சம் சூடான எண்ணெயை கொஞ்சம் ஆட் பண்ணணும், ஒரு 2 ஸ்பூனு. நான் இப்போ எண்ணெய் காய வைக்க போகிறேன். அந்த எண்ணெயிலேருந்து இதில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெயை நான் சேர்த்துக்க போகிறேன்.
எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. நம்ம இப்போ இந்த தூள் பஜ்ஜியை வந்து நல்லா இப்படி உதுத்து விட்டு போடணும். அப்படியே மொத்தையாக போடக்கூடாது. ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம் இதை. சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க நம்மளுடைய தூள் வெங்காய பஜ்ஜி, தூள் வெங்காய பக்கோடா, எது வேணாலும் சொல்லலாம். நீங்களும் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எவ்வளோ உதிரியாக இருக்குது பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோடய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.